நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இனிமேல் உனக்கும் எனக்கும் நடுவில் எந்த பாதுகாவலரும் எந்தவித தடைகளும் இருக்காது. உங்கள் பெருந்தன்மையை என்னவென்று கூறுவது? நன்றி மகாராஜா. மகாராஜா வாழ்க! மகாராஜா வாழ்க! இந்த போட்டிக்கு முன்பாக சிலர் ஒரு வகையாக இருந்தார்கள். இந்த போட்டியில் நீ நிச்சயமாக ஜெயிக்கவே முடியாது என்று அவர்கள் என்னிடம் கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் நீ என்னுடைய புரிதலை, என்னுடைய நம்பிக்கையை உண்மை என்று நிரூபித்து விட்டாய். உனக்கு இந்த பரிசை தவிர இன்னும் வேறு ஏதாவது வேண்டும் என்றால் நீ சங்கோஜமின்றி கேட்கலாம். நான் கேட்பதெல்லாம் தாங்கள் கருணை வைத்து சிறிது நாட்கள் எனக்கு விடுமுறை அளிக்க வேண்டும். ஏனென்றால் சில காரியங்களை நான் முடிக்க வேண்டும். அதை முடிப்பது மிகவும் முக்கியமானதாகும். காரியங்கள், விடுமுறை. அது சரி, அந்த முக்கியமான காரியம் என்னை என்னுடைய சிம்மாசனத்திலிருந்து நீ இறக்கிவிட நினைப்பதா? அல்லது எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்று எனக்கு கத்துக் கொடுக்க நினைக்கிறாயா? நீ என்னிடமிருந்து என் சிம்மாசனத்தை பறிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? அல்லது என் சிம்மாசனத்திலிருந்து என்னை தள்ளிவிட நினைக்கிறாயா? இல்லை, உங்களுடைய சேனைகளை பற்றி நான் கனவில் கூட நினைத்தது கிடையாது. நீ அந்த கனவை நிச்சயம் காண முடியாது. ஏனென்றால் அதற்கு நீ உயிருடன் இருக்கவே முடியாது. ஏனென்றால் நீ ஒரு முட்டாள் அல்லவே? சந்தேகமின்றி மகாராஜா, ஒருவன் முட்டாளாகத்தான் உள்ளான். உங்களது இடத்தை அடைய விரும்புபவன் நிச்சயமாக முட்டாள்தான். இந்த மகதத்தின் கடவுள் நீங்கள். அதை யார் அடைய முடியும்? உத்தமம், நீ செல்லலாம். உனது காரியத்தை செய்து முடித்து விட்டு வா. சந்திரகுப்தா. அற்புதம் ஆச்சாரியரே, நீங்கள் ஒரு கலைஞராகிவிட்டீர்கள். ஒரு விஷயம் புரியவில்லை. நீங்கள் உங்களுடைய கலை புத்தியை இப்படி எங்களுக்கு நடுவில் எதற்காக இப்படி வீணாக்குகிறீர்கள்? ஆம் ஆச்சாரியரே, நீங்கள் ஏன் உங்கள் வாழ்க்கையில் கலையை முழு நேரமாக செய்யவில்லை? நாங்கள் இதை உலகுக்கு வெளிப்படுத்துவோம். உலகத்தார் வந்து இவைகளை வாங்குவார்கள். அனைவரும் உங்களை புகழ்வார்கள். பிறகு நீங்கள் பிரபலமாகி விடுவீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் உலக பிரசித்தி பெற்று விடுவீர்கள் ஆச்சாரியரே.
மன்னிக்க வேண்டும் ஆச்சாரியரே, நான் சற்று அவசர வேலையாக இருக்கிறேன். யுத்தம் நடக்கும் பொழுது நீங்கள் எனக்கு செய்த உதவிக்கு நான் உங்களுக்கு மனமாற நன்றி கூறுகிறேன். சந்திரா, அப்படி உனக்கு என்ன அவசரம்? வா, வந்து பார். இரவு முழுவதும் இவர் விழித்திருந்து இந்த சித்திரத்தை வரைந்திருக்கிறார். இப்பொழுது இறுதி கட்டம்தான் மீதி இருக்கிறது. வா. அற்புதம்! எவ்வளவு அழகாக இதை செய்திருக்கிறீர்கள் ஆச்சாரியரே. உங்களுக்கு புத்தி மழுங்கிவிட்டதா ஆச்சாரியரே? இரவு முழுவதும் கண் விழித்திருந்து இந்த சித்திரத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள். ஆனால் ஒரே கணத்தில் இதை அழித்து விட்டீர்களே, ஏன்? ஏனென்றால் இதை நான் அழிக்காவிட்டால் இது என்னை அழித்துவிடும். இதை சாதித்த பெருமையும் பாராட்டும் என் அகங்காரத்தை அதிகரித்திருக்கும். நான் என்னையே ஒரு படைப்பாளி என்று எண்ணியிருப்பேன். இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளையும் உருவாக்கக்கூடிய ஒரு படைப்பாளன் என்று எண்ணியிருப்பேன். அதன் பிறகு அந்த எண்ணங்களே என் அழிவிற்கு காரணமாகி இருக்கும். புரிந்துவிட்டது. நீங்கள் என்னை எச்சரிக்கிறீர்கள் இல்லையா? தோற்கடிக்க முடியாது என்ற காரியத்தை செய்து காட்டிவிட்டேன். ஆனால் எனக்கு அகங்காரம் வராது. உன்னிடம் இருக்கும் எதையுமே உன்னுடைய அடையாளமாக மாற்றிக்கொள்ளாதே சந்திரகுப்தா. இல்லை என்றால் அது உன் அடையாளத்தையே பறித்துவிடும். நீ யோசிப்பதையும் புரிந்து கொள்வதையும் முடிவெடுக்கும் சக்தியையும் அது பாதிக்கும். சாத்தியமில்லாத எல்லா காரியங்களையும் சாதிக்க இயலும் என்ற எண்ணத்தை உன் மனதில் நிரப்பும். ஏனென்றால் இன்னும் நீ பல காரியங்களை சாதிக்க முழுமையாக தயாராகவில்லை. இப்போது நீ பீப்பிளி வனத்திற்கு செல்லலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறாய் அல்லவா? அதுபோல. அப்படியா? என்ன? இதை பற்றி உங்களுக்கு எப்படி தெரிந்தது? நான் பிப்பிளிவானை பற்றி அறியும் எண்ணத்தில் இருக்கிறேன். உன்னுடன் நீ பீப்பிளி வனத்தின் அரச சின்னத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு வெறும் நன்றி கூறவா இவ்வளவு தூரம் வந்திருப்பாய்? இருப்பினும் நீ கேட்பதற்கு முன்பாகவே கூறிவிடுகிறேன், அங்கு செல்வது மிகவும் கடினம். உங்களுக்கு பெருமைதானே? உங்கள் மகன் சந்திரகுப்தன் முதன்முறையாக வெற்றி அடைந்து விட்டான். அதுவும் அந்த அயல் நாட்டு எதிரி செல்யூக்கசுடன். இன்னும் சிறிது நாட்களுக்குத்தான் என்னுடைய மகன் சந்திரகுப்தன் இந்த நாட்டிலேயே வசித்துக் கொண்டிருக்கும் இந்நாட்டின் எதிரி தனானந்தனை நிச்சயம் அழித்து விடுவான். மறக்கவில்லை. இத்தனை வருடங்களுக்கு பிறகும் அந்த காட்சி இன்னும் எனக்கு தெளிவாக தெரிகிறது. இப்போது இருக்கும் தனானந்தன் பிப்ளிவானரை போரில் தோற்கடித்த பிறகு அங்கிருந்து செல்லும் அனைத்து வழிகளையும் அழித்து விட்டான். அப்போதுதான் பிப்ளிவானின் சம்பந்தம் உலகத்திலிருந்து செல்லக்கூடாது என்று நினைத்தான். அதோடு சத்திரிய கலாச்சாரம் தன்னுடைய முடிந்து போன விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து அப்படியே மரணத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தான்.
ஆச்சாரியர் சாணக்கியரே, என் தாயை பற்றிய விஷயங்களுக்கான பதில்கள் அங்கு பிப்ளிவான்களிடம் தான் இருக்கிறது. நான் உடனே அங்கு சென்றாக வேண்டும். ஆச்சாரியரே, ஆச்சாரியரே, ஒரு விஷயம் எனக்கு புரிந்துவிட்டது. ஒவ்வொருவர் விருப்பத்தை தெரிந்து கொண்டு பதிலையும் கூறுகிறீர்கள், வழியையும் காட்டுகிறீர்கள். இப்போது எனக்கு கூறுங்கள், பதில் சொல்லுங்கள். நான் பிப்ளிவானை எப்படி அடைய வேண்டும்? ஒருவரிடம் உதவி செய்யுமாறு கேட்கும்போது நமது குரலில் பணிவு இருக்க வேண்டியது மிக அவசியம். அப்படியே ஆகட்டும் ஆச்சாரியர் சாணக்கியரே. உங்களிடம் இருக்கும் இந்த ஞானத்தின் ஒளியால் எனக்கு வழியை காட்டுங்களேன். நன்றாக இல்லையா? ஆச்சாரியரே, உங்களால் மட்டும்தான் நான் செல்வதற்கு வழியை காட்ட முடியும். கருணை வையுங்கள், எனக்கு வழியை காட்டுங்கள். நான் பிப்ளிவானை அடைந்தே ஆக வேண்டும். சரி, நான் உன்னை பீப்ளிவனம் வரை கொண்டு சேர்க்கிறேன். நன்றி ஆச்சாரியரே, மிக்க நன்றி. ஆனால் அதற்கு முன்பு நீ இன்னொரு திருட்டை செய்தாக வேண்டும். என்ன? இன்னொரு திருட்டா? என்னை மகாராஜாவாக ஆக்குவேன் என்றீர்கள், ஆனால் இப்போது என்னை திருடனாக ஆக்குகிறீர்கள். எந்த ஒரு ராஜ்யம் சத்திரியர்கள் மற்றும் அதன் வைபவத்தின் குறியாக இருந்ததோ அது இந்த வெகுவான இருட்டில் காணாமல் போய்விட்டது. பறவைகள் கூட இன்று அங்கு கூடு கட்ட அஞ்சுகிறது. ஆனால் என்று நான் சந்திரனை கண்டேனோ அப்போதிலிருந்தே என் நம்பிக்கை திருடமாகிவிட்டது. அதோடு நான் உயிரோடு இருக்கும் வரையில் நிச்சயம் சண்டையிடுவேன். ஒவ்வொரு நிலைமையிலிருந்தும் ஒவ்வொரு கஷ்டத்திலிருந்தும் காடத் துடிக்கின்ற அந்த நாளை என்னுடைய மகன், நம்முடைய மகன், நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவான். நமது அனைத்து விருப்பங்களையும் அவன் நிறைவேற்றுவான். பிப்ளிவானின் ஆட்சியையும் மரியாதையையும் அவன் மீண்டும் நமக்கு பெற்றுத் தருவான். பிப்ளிவானுடையது மட்டுமல்ல, நாட்டையே அழித்துக் கொண்டிருக்கும் தனானந்தனையும் அவன் அழிப்பான். நமது மகன் சந்திரகுப்தன். பீப்ளிவானின் வரைபடம் தனானந்தனின் புத்தகாலயத்தில் பாதுகாப்பாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. தனானந்தன் விரும்புவது ஒன்றுதான், யாரும் பீப்ளிவானுக்கு செல்லக்கூடாது, அதை பற்றி தெரிந்து கொள்ளவும் கூடாது. அவனுக்கு ஒரே ஒரு உத்தேசம்தான் உள்ளது, பீப்ளிவானின் அடையாளத்தையே இந்த பூமியிலிருந்தும் மக்களின் மனதிலிருந்தும் நீக்கிவிட வேண்டும் என்பது. அவன் பாரதத்தின் வரைபடத்திலிருந்து பீப்ளிவனை அகற்றிவிட்டான். எந்த சின்னமும் இல்லாமல் போய்விட்டால் பீப்ளிவனுக்கு எவரால் செல்ல இயலும்? நீ பீப்ளிவனுக்கு செல்ல வேண்டும் என்றால் சந்திரகுப்தா, அந்த புத்தகத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் வரைபடத்தை திருட வேண்டியது மிகவும் அவசியம். அந்த அடிமையின் விஷயத்தில் ஏதாவது செய்தாக வேண்டும். ஏதாவது யுக்தி, கலை என்று கற்றுக்கொண்டு அவனை அழித்து விட வேண்டும். இந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிடுங்கள். இதை உண்பது உடலுக்கு நல்லது. எனக்கு இப்பொழுது ஏதோ சத்தம் கேட்கிறது.
இந்த அடிமை இந்த நேரத்தில் இங்க என்ன செய்கிறான்? இவன் நேற்று அண்ணனிடம் விடுமுறைதானே கேட்டான். விடுமுறை காலத்தில் படித்து பெரிய வித்வான் ஆகி விடுவான். அதற்காக தான் விடுமுறை கேட்டிருக்கிறான் அரசகுமாரி. மிக்க நன்றி அரசகுமாரி துர்தரா. நானே வெகு நேரமாக பசியோடு இருந்தேன். முழு இரவையும் ஆப்பிள் தின்று கழித்துக்கொள். அரசகுமாரி, கதவை திறந்து விடுங்கள் அரசகுமாரி. இரவு முழுவதும் படுத்துக் கொண்டிரு. வித்வானாகி விடு. ஞானத்தின் கடலில் மூழ்கிவிடு அடிமையே. முழு விடுமுறையையும் இவன் இங்குதான் கழிப்பான். கதவை திறக்க கூடாது. ஒவ்வொரு முறையும் இந்த அரசகுமாரி என் வழியில் குறுக்கே வந்து கொண்டே இருக்கிறார். நான் எப்படி வெளியில் செல்வது? பிப்ளிவானின் சின்னம். அப்போது இதுதான் தொலைந்து போன பிப்ளிவானின் வரைபடமா? பிப்ளிவானை அடைய வழி கிடைத்து விட்டது. சில சமயம் பூனை குறுக்கே சென்றால் காரியம் கெட்டுவிடும் என்பார்கள். மிக்க நன்றி அரசகுமாரி துர்தரா. இது அந்த அடிமையின் குரல்தான். அவனுக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்கிறது. எனக்கு என்ன கவலை? அரசகுமாரி இப்பொழுது அவன் மகாராஜாவோடு அன்பாக இருக்கிறான். இது அவருக்கு தெரிந்தால் பிறகு விஷயம் பெரிதாகிவிடும். அடிமையே, அடிமையே, அடிமையே! இங்க இருக்கிறேன். நீங்கள் என்னை தானே தேடுகிறீர்கள் அரசகுமாரி? அடிமையே, கதவை திற அடிமையே, கதவை திற. இரவு முழுவதும் இங்கேயே இருங்கள். எப்படி இருந்தீர்கள் என்று பிறகு என்னிடம் கூறுங்கள். உறக்கம் வரவில்லை என்றால் நீங்கள் படிப்பதற்கு நிறைய புத்தகங்கள் அங்கு இருக்கின்றன. அடிமையே, நீ செய்வது சரியில்லை. கதவை திற. இன்று சிவராத்திரி. அடிமையே! நீங்களா? நீங்கள் எப்படி இங்கே? நீ ஒரு விஷயத்தை மறந்து விட்டாய் சந்திரகுப்தா. இந்த பூமிதான் என்னுடைய தாய். தன் தாயினுடைய முந்தானையில் இருக்கும் ஒவ்வொரு இழையும் மகனுக்கு நன்றாக தெரியும். எனக்கு இங்கிருக்கும் அனைத்து ரகசிய வழிகளும் தெரியும். என்ன? பாரதத்தை உருவாக்க நினைப்பவர்களுக்கு இங்கிருக்கும் வழிகளை பற்றி தெரிந்திருக்கும். அது போகட்டும்.
இந்த படத்தை தாங்கள் எதற்காக என்னை திருட வைத்தீர்கள்? நீங்கள் என்னிடம் ஒரு வார்த்தை கூறியிருக்கலாமே. அதாவது பெப்ளிவானிற்கு எப்படி செல்ல வேண்டும் என்ற வழியை கூறியிருக்கலாமே. இதோ பாருங்கள், இந்த வரைபடம் எதற்கும் உதவாது. ஏனென்றால் இதில் எதுவுமே இல்லை. நான் பிப்ளிவான் செல்ல வழியும் இல்லை. சக்கரவர்த்தி ஆவதற்கு கண் பார்வை மட்டுமல்ல, உயர்ந்த கண்ணோட்டமும் தேவை. ஆனால் இப்போது உன்னிடம் வெறும் பார்வை மட்டும்தான் உள்ளது. ஆனால் பரவாயில்லை, சீக்கிரமே உன்னுடைய கண்ணோட்டமும் மாறிவிடும். இந்த வரைபடத்தில் உன்னை பீப்ளிவானுக்கு கொண்டு செல்லக்கூடிய அனைத்து விவரங்களும் அடங்கியுள்ளன. அவ்வாறு இருப்பினும் விவரங்கள் வெளிப்படையாக அல்ல, ரகசியமாக உள்ளன. தனானந்தன் இதை ரகசியமாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவன் நிச்சயமாக ரகசிய மொழியில்தான் எழுதியிருப்பான். நான் இதை நன்றாக படித்து விட்டேன் ஆச்சாரியரே. இதில் எதுவுமே இல்லை. நம்மால் நம் மூக்கை ஏன் காண முடியவில்லை என்று யோசித்திருக்கிறாயா? ஏனென்றால் நம் மூக்கு சரியாக நம் கண்களுக்கு மத்தியில் உள்ளது. அதை காண வேண்டுமென்றால் நமது கவனத்தை ஒருநிலைப்படுத்த வேண்டும். நம் கண்ணோட்டத்தை மாற்ற வேண்டும். அக்னியை எரியவிடு. என்ன? உங்கள் கட்டளைப்படியே ஞானத்தின் கங்கையை செய்துவிட்டேன். பாருங்கள். அடடா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இதையும் தாங்கள் எரித்து விடாதீர்கள் ஆச்சாரியரே. கவலைப்படாதே, இதை எரிக்க மாட்டேன். எவ்வாறு தங்கத்தை நெருப்பில் சுட்டால் அது சுத்தமாகிறதோ அதே போல்தான் இந்த வரைபடமும் வெப்பமூட்டிய பிறகுதான் நன்றாக தெரியும். ரகசிய தகவல்களை மறைமுகமாக அனுப்பும் பழங்கால முறை. இதற்கு விசேஷமான மையை பயன்படுத்துவார்கள். எழுதி முடித்த சிறிது நேரத்திற்கு பிறகு அவை முழுமையாக மறைந்துவிடும். அதன் பிறகு வெப்பமூட்டி பார்த்தால் அது கண்களுக்கு தெரியும். இதில் என்ன எழுதியிருக்கிறது? இந்த வரைபடத்தில் ஒரு விடுகதை எழுதப்பட்டுள்ளது. சந்திரன் நிறைந்த ஒரு இரவில் சூரியன் ஜொலித்துக் கொண்டிருக்கிறான். அனைத்து இடமும் இருளாக இருக்கையில் ஒரு இடம் மட்டும் ஒளியுடன் இருக்கிறது. ஒளியின் இந்த விளையாட்டில் குழம்பி போய் பயணம் செய்பவர்கள் பாதை மாறிவிடுவார்கள். ஆனால் அங்கு இருக்கும் ஒரு ஒளியானது சரியான மார்க்கத்தை காட்டிவிடும். இதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கும்? சந்திரன் இரவிலும் சூரியன் பகலிலும் ஜொலிக்கிறான், ஆனால் இருளும் வெளிச்சமும் ஒரே இடத்திலிருந்து வருகிறது. இவ்வாறு நடக்கவே முடியாது. காலையில் ஒளிக்கும் கதிரவனின் ஒளி அனைத்தையும் மாற்றிவிடுகிறது. இது என்ன உளறலாக உள்ளது? நீங்களே சற்று பிரமித்து விட்டீர்கள். நீங்களும் சற்று பாருங்கள். இதில் எழுதியுள்ளதைத்தான் நான் இப்போது உன்னிடம் படித்து கூறினேன். இந்த விடுகதைக்கான பதில் நீ பீப்ளிவானுக்கு சென்றால்தான் கிடைக்கும். இவை உங்களுக்கு முன்பே தெரிந்திருந்தால் ஏன் என்னிடம் கூறவில்லை? லட்சியத்தை அடைய நீங்கள் ஏன் காத்திருக்கிறீர்கள்? ஏனென்றால் சில நேரங்களில் பயணமானது லட்சியத்தை விட அதிக முக்கியமானதாக இருக்கும். சந்திரகுப்தா, உன்னுடைய பயணம் வெற்றியடைய வேண்டும் என்று நான் அந்த இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். தைரியமாக செல். ஆனால் நீ ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உன் லட்சியத்தை அடையும் அவசரத்தில் குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்து விடாதே. அந்த பாதை பாதுகாப்பானதல்ல. அங்கு நரபட்சினி விலங்குகள் இருக்க வாய்ப்புண்டு.
ஆச்சாரியரே, ஆச்சாரியரே, நில்லுங்கள். வெற்றியுடன் திரும்பி வா சந்திரகுப்தா. மாட்டிக்கொண்டாயா சந்திரகுப்தா? ஒரு புறம் இந்த குழப்பத்திற்கு விடுகதை, மறுபுறம் இந்த முடியை அவிழ்த்து விட்ட பிராமணர், இன்னொரு புறம் அந்த மகாராஜா தனானந்தன். மகாமாத்தியரே, சாம்ராஜ்யம் இதோ இந்த படகை போன்றதாகும். அதற்குள் அநேக ஓட்டைகள் இருக்கும். அது அரசன் மற்றும் ஆட்சி இரண்டையுமே மூழ்கடித்துவிடும். இந்த ஓட்டைகள் என்னுடைய எதிரிகளாகும். அவைகள் எனக்கும் என்னுடைய ஆட்சிக்கும் தீங்கு விளைவிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. என்னுடைய சிம்மாசனத்திற்கு ஆபத்து ஏற்படுத்த நினைக்கிறார்கள். அந்த செல்யூகஸ் தோற்று போய்விட்டான். நான் செல்யூகஸ் என்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். என் சகோதரன் என்னுடைய அந்த அழகு சிலையை உடைத்தான் அல்லவா? அதற்கான தண்டனை கிடைத்துவிட்டது. அந்த விவசாயி என்னை எதிர்த்தான். அவனுக்கு மரண தண்டனையும் கிடைத்தது. பிறகு அந்த அடிமை மூரா, அவள் எப்போதும் என் காலடியில் தான் கிடப்பாள். நான் நினைத்தேன் என்றால் ஒரு நொடியில் அவளை அழித்து விடுவேன். இருந்தாலும் ஒரு விஷயம் இன்னும் நமக்கு தெரியவில்லை. என் அன்பு சகோதரியின் மீது தாக்குதல் தொடுத்தது யார் என்று இதுவரை தெரியவில்லை. கவலைப்படாதீர்கள் மகாராஜா, சீக்கிரமே அதை கண்டுபிடித்து விடுகிறேன். இதோ பாருங்கள், இதில் எத்தனை ஓட்டைகள் இருந்தனவோ அனைத்தையும் அடைத்து விட்டேன். அது மட்டுமல்ல, இதில் இருந்த தண்ணீரையும் வெளியேற்றி விட்டேன். என் மீது நம்பிக்கை வையுங்கள். இந்த ராஜ்யத்திற்கு எதிராக இருக்கும் அனைத்து விஷயங்களையும் இந்த மகாமாத்தியர் நிச்சயம் எதிர்கொள்வான் மகாராஜா. எப்படிப்பட்ட காரியமானாலும் அதை இந்த மகாமாத்தியன் முடிக்காமல் விடமாட்டான். என் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மேல் எனக்கு முழுமையாக நம்பிக்கை வந்துவிட்டது. உங்களுக்கு கொடுத்த காரியத்தை நீங்கள் முழுமையாக முடித்து விட்டீர்கள். இப்போதும் அந்த படகில் இன்னும் ஒரு ஓட்டை இருக்கிறது. அதே போல மறைந்திருக்கும் எதிரி எப்படியாவது எனக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஒரு எதிரி உங்களது மூக்கிற்கு கீழேதான் இருக்கிறான். எந்த சிகையை நீ இன்று அவமதித்திருக்கின்றாயோ, நான் அதே சிகையின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நான் உன்னுடைய இந்த நந்த வம்சத்தையே முழுமையாக அழித்து விடுவேன் தனானந்தா. உன்னை இந்த சிம்மாசனத்தில் இருந்து ஒரே அடியாக இறக்கிவிட்டு அங்கு ஒரு தகுதியானவனை நான் அமர வைப்பேன். விஷ்ணுகுப்த சாணக்கியன். ஆம் மகாமாத்தியரே, அவனேதான் சாணக்கியர். அவனேதான் அந்த திறந்திருக்கும் ஓட்டை. நீங்கள் இதுவரையில் அதை அடைக்கவே இல்லை, ஏனென்றால் அது உங்கள் கவனத்தில் இல்லை. இப்போது பார்த்து விட்டேன். இனி அதிக நாள் தப்பிக்க முடியாது மகாராஜா. சத்தியம் செய்து சொல்கிறேன், இந்த பூமி ஆகாயம் அவன் எங்கு மறைந்திருந்தாலும் சரி, நான் அவனை கண்டுபிடித்து விடுவேன். மகாராஜா, அரசகுமாரி துர்த்ராவை அரண்மனைக்குள் முகம் தெரியாதவர்கள் பூட்டி வைத்திருக்கிறார்கள். எவரும் அங்கிருந்து நகரக்கூடாது. எந்த கதவையும் திறந்துவிடக்கூடாது. எந்த வகையான தவறான செய்தியும் எனக்கு வரக்கூடாது. உங்கள் கட்டளைப்படியே மகாராஜா. துர்தரா, உனக்கு ஒன்றுமாகவில்லையே. இதை செய்தது யார்? யாரும் செய்திருக்க முடியாது அண்ணா. என்ன கூறுகிறாய்?
அப்படி என்றால் எனக்கு கவிதை படிக்க வேண்டும் போல இருந்தது. அதனால் நான் ஷிப்ராவை அழைத்துக் கொண்டு இங்கு புத்தகசாலைக்கு வந்தேன். படித்துக் கொண்டே இருந்து விட்டேன். என்னை எவரும் பார்த்திருக்க முடியாது. கதவு திறந்திருப்பது கண்டு நான் உள்ளே இருப்பதை அறியாமல் கதவை மூடிவிட்டு சென்று விட்டார்கள். இதில் எவர் மேலும் தவறு இல்லையே அண்ணா. நான் எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும். துர்தரா, நீ என்னிடம் உண்மையாக நடந்ததைத்தான் கூறுகிறாயா? என்ன கூறுகிறீர்கள் அண்ணா? எவருக்காவது துணிச்சல் இருக்கிறதா இந்த மகத சாம்ராட்டின் சகோதரியை உள்ளே வைத்து மூடுவதற்கு? சரி, நீ சென்று ஓய்விடு. அவன் செய்த தவறிற்கு அண்ணன் தண்டனை அளிக்க மாட்டார். ஆனால் நான் அளிப்பேன். இங்கு எவரோ வந்திருக்கிறார்கள் மகாமாத்தியர். இங்கு எவரோ வந்து எதையோ தேடியிருக்கிறார்கள். அதுவும் குறுகிய நேரத்தில். எதையோ தேடித்தான் இங்கு வந்திருக்கிறார்கள் மகாராஜா. இதை பார்த்தீர்களா மகாராஜா? பிப்ளிவானின் வரைபடம் வெட்டப்பட்டிருக்கிறது. எவரோ பிப்ளிவானை பற்றி அறிய நினைத்திருக்கிறார்கள். பிப்ளிவானுக்கு செல்ல விரும்புபவர் எவராக இருக்கும் மகாமாத்தியரே? மகதத்தின் புத்திசாலிகள் மற்றும் அரசவை அமைச்சர்களே, எனக்கு கூறுங்கள், யார் இந்த பிப்ளிவானின் வரைபடத்தை திருடியது? அத்துடன் இதற்கான காரணம் என்ன? மகாராஜா, என்னுடைய உபதேசம் தங்களுக்கு ஒத்து வராது என்று எனக்கு நன்றாக தெரியும். நான் பலவித சிந்தனை யோசனைகளுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்துள்ளேன். இந்த காரியத்தை செய்தவர் உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். அது அந்த சந்திரகுப்தன் தான். சகோதரர் பாண்டு கூறுவதை நானும் ஒப்புக்கொள்கிறேன் மகாராஜா. சகோதரர் பாண்டு அவர்களை நீங்கள் ஏதோ கூறிக்கொண்டிருந்தீர்களே, கூறுங்கள், மேலும் கூறுங்கள், நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அந்த அடிமை உங்களை ஏமாற்றுகிறான் மகாராஜா. நான் கூறுவது இதுதான். அவன் உங்களுக்கு நெருக்கமானவன். அதனால் உங்கள் மந்திரிகள் அவனை கண்காணிக்க முடியவில்லை மகாராஜா. அதோடு அவனுக்கு அறிவுரையும் கூற முடியவில்லை. அதனால்தான் நாம் அவ்வப்போது அவனது துணிச்சலான செயலை பார்க்க வேண்டியிருக்கிறது. அவனுக்கு தண்டனை அளிப்பதற்கு பதிலாக அவனை மன்னித்து விட்டு பதவி உயர்வு அளிக்கிறீர்கள். அவனுக்கு உங்கள் கருணை அல்ல, தண்டனைதான் அவசியமாகும். மரண தண்டனைதான். முடிந்ததா? முடித்து விட்டீர்களா? உங்களுடைய இந்த பழி, வெறுப்பு இவை அனைத்துமே என்றும் முடியாதுதான் என்று எனக்கு தோன்றுகிறது. மகாராஜா, நான் போதும், எதுவும் பேசாதீர்கள் சகோதரரே. நீங்கள் மகாராஜாவின் மூத்த சகோதரர் என்பதில் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நீங்கள் அந்த பாலகன் மீது பழியுடனும் வெறுப்புடனும் இருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய பேச்சிலிருந்து என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுடைய ஒரு விரலை வெட்டிய பிறகு மீதி இருக்கும் அனைத்து விரல்களும் வெளியில் நன்றாக தெரிகின்றன. நீங்கள் இவ்வாறே பொறாமைப்பட்டுக் கொண்டிருங்கள். அந்த அடிமை அவனுடைய வெகுவான செயல்களை செய்து என்னை எப்பொழுதும் மகிழ்வித்துக் கொண்டிருப்பான். ஒரு நாள்
அவன் என்னுடைய தங்க சிலையின் தலையை கொண்டு வந்து கொடுத்தான். ஒரு நாள் என் வைரத்தை திருடினான். மகாராஜா, உங்கள் வைரத்தை திருடியது அவர் அல்ல, நான் தான் திருடினேன். புலியின் முகம் வரை சென்று உயிருடன் திரும்பி வந்தான். பிறகு ஒரு நாள் என்னுடைய புத்தகாலயத்திலிருந்து பிப்ளிவானின் வரைபடத்தை திருடிச் சென்றிருக்கிறார். ஒன்றன் பின் ஒன்றாக விசித்திர காரியங்கள். இதனால் எனக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கிறது. இப்போது அவனுடைய இந்த திருட்டை பாருங்கள். ஒருவேளை பிப்ளிவானின் வரைபடத்தை அவன் திருடியிருந்தால் அவன் எதற்காக பிப்ளிவானுக்கு செல்ல நினைக்கிறான் என்று கண்டுபிடியுங்கள். ஆனால் இதுவரையில் எவராலுமே செய்ய முடியாத அந்த காரியத்தை இவனால் முடிக்க முடியுமா? அந்த கடினமான பாதைகள் மற்றும் ஆபத்தை கடந்து அவனால் பிப்ளிவானுக்கு உயிருடன் செல்ல முடியுமா? மகாமாத்தியரே, புரிந்துவிட்டதா? ஆமாம் மகாராஜா, முழுவதும் எனக்கு புரிந்துவிட்டது. முடியை வெறித்து போட்டுக் கொண்டிருக்கும் அந்த பிராமணருக்கு என்ன ஒரு புத்திசாலித்தனம், என்ன ஒரு பெருமை! ஏ வானமே, நீ ஏதேனும் சங்கடத்தோடு எங்காவது மறைந்திருந்தால் உடனே என் முன் வா. இல்லை என்றால் அந்த மகான் ஆச்சாரியர் சாணக்கியருக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும். பிறகு அவர் கூறியதெல்லாம் சரியற்றதாகிவிடும். அட, அடடடடடடடடடா, எவ்வளவு பயம் கொள்ளும் ஜீவன்! இதுதான் அந்த முடிவிரித்த பிராமணர் கூறிய நரபட்சினி ஜீவனா? உன்னுடன் வேறு யாராவது இருக்கிறார்களா? நான் இங்குதான் இருக்கிறேன் என்று அவர்களிடம் கூறிவிடு. அதோடு நீ எங்கேனும் ஒருவேளை அந்த முடிவிரித்த பிராமணரை சந்தித்தால் அவரிடமிருந்து தப்பித்து ஓடிவிடு. என்ன? ஏனென்றால் அவர்தான் இந்த உலகத்திலேயே ஆபத்தான பிராணி. செல். அமைதியாக இரு சந்திரா. நான் பிப்ளிவான் சென்று என் தாயை பற்றிய விஷயத்தை அறிய வேண்டும். அதற்காக நான் இப்போது உயிருடன் இருக்க வேண்டியது அவசியம். அமைதியாக இரு. நீங்கள் இருவரும் மகதத்தின் மிக சிறந்த ஒற்றர்கள். அதான் கடினமான காரியத்தை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். இது மகாராஜாவின் விருப்பம். பிப்ளிவானின் விஷயம் எவருக்கும் தெரியக்கூடாது. அந்த அடிமை அந்த பாதையில் தான் சென்றிருக்கிறார். நான் வந்து கொண்டிருக்கிறேன் பிப்ளிவான். உன்னுடைய கடந்த காலத்தின் ரகசியங்களை அறிய வருகிறேன். நீ எங்கோ ஒரு இடத்தில் மறைந்து அமர்ந்து கொண்டிருக்கிறாய். பிப்ளிவான் மீது தன் பார்வையை செலுத்தி மகாராஜாவின் பெருமையையும் அவரது வைபவத்தையும் அவரது சக்திக்கும் கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கிறார். அவ்வாறு நடப்பதற்கு நான் விடமாட்டேன். 12 வருடங்களாக அந்த இடம் காலியாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் பிப்ளிவான் முழுவதுமாக அழியும் வரையில் இவ்வாறு ஏதேனும் நடந்து கொண்டேதான் இருக்கும்.
அந்த அடிமை வாழ்கிறானோ சாகிறானோ, நான் கூறிய காரியம் உடனுக்குடன் நடந்தாக வேண்டும். இதனுடைய விளைவு பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். செல்லுங்கள். குதிரை சத்தம் கேட்கிறது, அதுவும் இந்த பாதையில். மகத சேனைகளா? அதாவது நான் இங்கு வந்திருப்பது மகாராஜாவிற்கு தெரிந்துவிட்டது. நான் உடனே என்னுடைய பாதையை மாற்ற வேண்டும். ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உனது லட்சியத்தை அடையும் அவசரத்தில் குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்காதே. அது பாதுகாப்பான விஷயம் அல்ல. அந்த பாதையில் நரபட்சினி விலங்குகள் இருக்கலாம். இதுதான் அந்த வழியா? தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் ஆச்சாரியரே. இந்த வழியில் செல்ல வேண்டாம் என்று எச்சரித்திருந்தீர்கள். இப்போது எனக்கு வேறு எந்த வழியும் இல்லை. நான் இவர்களிடமிருந்து தப்பித்தே ஆக வேண்டும். இனி நாம் இவனை பின்தொடர வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அவனாகவே அங்கு சென்று மரணத்திற்கு அழைப்பு விடுத்துக் கொண்டான். வாருங்கள், இந்த சந்தோஷமான செய்தியை அமாத்தியருக்கு தெரிவிக்கலாம். இந்த அடிமை பிப்பிலிவானை என்றும் அடைய முடியாது. வாருங்கள். இனிமேல் உன்னால் எனக்கு உதவி இல்லை நண்பா. ஆச்சாரியரே, மைத்ரி, நீ இங்கே என்ன செய்கிறாய்? என்ன தகவல்? மகாராணி மூராவை சமாளிப்பது கடினமாக இருக்கிறது ஆச்சாரியரே. அவர் உங்களை சந்திக்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார். அவள் ஏன் புரிந்து கொள்ளவில்லை? இப்போது நான் அவளை சந்திப்பது சங்கடங்களுக்கு வழிவகுக்கும். அதுவும் குறிப்பாக அமைச்சர் என்னை பிடிப்பதில் உறுதியுடன் இருக்கும் இந்த சூழலில். இங்கு எப்படி வந்தாய்? யார் என்று சொல். மகாராணி மூரா? தாங்கள் இங்கு வந்திருக்கவே கூடாது. தாங்கள் இங்கு வந்ததால் பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புண்டு.
எவரது மகனின் உயிர் சங்கடத்தில் இருக்கிறதோ அவனது தாயின் சங்கடத்திற்கு மதிப்பே கிடையாது ஆச்சாரியரே. ஏன் இவ்வாறு செய்தீர்கள்? பிப்ளிவானிற்கு செல்லும் பாதை மிகவும் பயங்கரமானது என்று தெரிந்திருந்தும் ஏன் அவனை அங்கு அனுப்பினீர்கள்? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.